சென்னை பட்டாளம் பகுதியில் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்த கள தகவல்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சமய மணிவண்ணன், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சு வராங்க? அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகள் என்ன? வணக்கம். சென்னையில் பெஞ்சல் புயல் காரணமாக இன்று முழுவதும் கனமழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர் கனமழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி காணப்படுகிறது. குறிப்பாக வட சென்னை பகுதியில் உள்ள இந்த பட்டாளம் பகுதியிலிருந்து மழைநீரானது இடுப்பளவு தேங்கியிருக்க காட்சிகளை நம்மால் நேரலையில் காண முடிகிறது. குறிப்பாக இந்த பட்டாள பகுதி என்பது தாழ்வான பகுதி என்பதால் எப்போது மழை பெய்தாலும் தொடர்ந்து இந்த இடத்துல மழைநீர் தேங்கக்கூடியது ஒரு வாடிக்கையான ஒரு சூழலாகவே இருக்கிறது. இங்கு தேங்கி வரும் மழைநீரை மின் மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதி பட்டாளம் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் பகுதியில் தொடர்ந்து மழைநீரானது இடுப்பளவிலான மழைநீரானது தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த இடுப்பளவிலான மழைநீரை கடந்துதான் இந்த பட்டாளம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த சந்தை பகுதிக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சிவராவ் சாலை, டிமுலோ சாலை ஆகிய பகுதியில் மழைநீரானது இடுப்பளவு தேங்கியுள்ளது. இந்த டிமுலோ சாலை, சிவராவ் சாலை ஆகிய இரண்டு சாலைகளும் சந்தை பகுதி மிகுந்த சாலை. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக இந்த பட்டாளம் உட்பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இந்த அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக இந்த சந்தை பகுதிக்கு தான் வர வேண்டும். இந்த சந்தை பகுதியில் வரும் வழி முழுவதும் இடுப்பளவிலான மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் தொடர்ந்து அவதிக்குள்ளான வண்ணமே பொதுமக்கள் அனைவரும் இந்த மழைநீரை கடந்து, மழைநீர் தேக்கத்தை கடந்து சந்தை பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வாகனங்களும் இந்த வழியாக போக முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. இடுப்பளவிற்கு மேலான தண்ணீரின் காரணமாக இந்த பகுதியில் எந்தவித வாகனங்களுமே போகாமல் முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் நாம் இருக்கக்கூடிய அந்த பட்டாளம் பகுதியானது இருக்கிறது. பட்டாளம் பகுதி தாழ்வான பகுதி என்பதால் இந்த பகுதியில் எப்போதுமே எந்த மழை பெய்தாலும், எந்த புயல் அடித்தாலும் வெள்ளம் வடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 2-3 தினங்கள் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கும் என்பது வாடிக்கையான ஒன்று. தொடர்ந்து இந்த பகுதியில் தேங்கி இருக்கும் மழைநீரை மின் மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணியில் தான் மாநகராட்சி ஊழியர்களும் அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பட்டாளம் பகுதிக்கு தீர்வாக தொடர்ந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட கால்வாய்களை அமைக்கும் பணிகளும் இங்கே ஈடுபட்டு நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த பணிகள் முடிவடையும் போது மட்டுமே இந்த பகுதியில் மழைநீரானது தேங்கியுள்ள மழைநீரானது இயல்பாக வடிவதற்கான ஒரு சூழல் உள்ளது. இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது நம்மளை நேரலை காட்சிகளை பார்க்க முடிகிறது. முழங்கால் அளவிற்கான தண்ணீரை கடந்துதான் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவருமே தங்களது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கோ, அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கோ சந்தை பகுதிக்கு வரும் ஒரு சூழல் தான் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழைநீரை அகற்றும் பணிகள் இங்கே மின் மோட்டார்கள் இங்கு வைத்துள்ள ராட்சச மின் மோட்டார், அதிக திறன் கொண்ட ராட்சச மின் மோட்டார்கள் மூலம் இந்த பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை எடுத்து தொடர்ந்து அருகே உள்ள கால்வாயில் விடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து இந்த பகுதியில் மேலும் மழைநீர் தேங்கும் பட்சத்தில் இந்த பகுதியில் தொடர்ந்து தற்போது இடுப்பளவிலான மழைநீர் தேங்கியுள்ள சூழலில் தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் மேலும் இந்த மழைநீரானது அதிக அளவில் தேங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சமய மணிவண்ணன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.